பேரிழந்தூர் அர்-ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். دائما أبدا على حبيبك خير الخلق كلهم يا أكرم الخلق ما لمن ألوذ به سواك عند حلول الحادث العمم مولاي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل الله يزكي من يشاء صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். 1500வது மீலாது ஷரீஃபினுடைய விழா, வழிமார்களுடைய விழா மற்றும் இந்த பள்ளிவாசலோடு தொடர்புடைய மதரசா திறப்பு விழா திருவல்லிக்கேணி வட்டார ஜமாஅத்துல் உலமாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்தில் எனது சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய உஸ்தாது பெருந்தகை தமிழ்நாடு அரசு சீஃப் காஜி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னிலையில் அவர்களுடைய துஆவை பெற்று பேசுவதை நான் பாக்கியமாக கருதுகிறேன். இந்த விழாவினுடைய தலைவர் மற்றும் எனக்கு முன்பு உரை நிகழ்த்திய அமீனுல் உலமா, தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமாவுடைய பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய ஹசரத் அவர்கள் தஸ்கியாவுடைய அவசியத்தை பற்றியும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் எடுத்து சொன்னதோடு மட்டுமல்லாமல் தஸ்கியா சம்பந்தமான அதனுடைய பத உரையை குர்ஆன் ஹதீஸினுடைய ஆய்வை மேற்கொண்டு அது சம்பந்தமான ஒரு தொகுப்புரையையும் நமக்கு தெளிவாக வழங்கியிருக்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, துவக்க உரை நிகழ்த்திய சையத் அலி பாக்கவி அவர்கள் தஸ்கியா விழாவிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இங்கிருந்து நாம் விடைபெறுகிற பொழுது தஸ்கியா பெற்று செல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, தஸ்கியா என்பது அது உரைகளை கேட்பதால் அல்லது ஆர்டிக்கலை படிப்பதனால் மட்டும் வருவக்கூடிய ஒன்று அல்ல.
அது பயிற்சி பெறுவது, அது சுஹபத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று என்பதை ஆரம்பமாக நான் உங்களுடைய மனதிற்கு அந்த கருத்தை கொண்டு வந்து, பொதுவாக கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பது அதுவும் பொய் என்று சொல்லுவார்கள். தீர விசாரிப்பது தான் அது மெய் என்றுதான் நாம் கேட்டு கேட்டு வந்திருக்கிறோம். ஆனால் விஞ்ஞானிகளும் சரி மெஞ்ஞானிகளும் சரி தீர விசாரிப்பதும் பொய். பின்ன எது மெய் என்றால் அனுபவமே மெய் என்று சொல்கிறார். விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் யார் எதை சொன்னாலும், அவர்கள் கண்ணால பார்த்தாலும் கூட அவர்கள் அதை நம்ப மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய அணுகுமுறை என்னவென்றால் பரிசோதனை முறை. அதை பரிசோதித்து அந்த பரிசோதனையிலே அவர்களுக்கு அது உண்மை என்று அனுபவத்திலே அவர்கள் அதை விளங்க வேண்டும், பார்க்க வேண்டும், உணர வேண்டும். இதே போலத்தான் விஞ்ஞானிகளும், அவர்களும் எதையும் பார்த்து அல்லது கேட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எதையும் அவர்கள் நம்புவதும் இல்லை, என்று அவர்கள் பேசுவதும் இல்லை. மாறாக அவர்களுடைய சொந்த அனுபவத்தில் பெற்றுக்கொள்வதுதான் மெய் என்ற உணர்வை பெற்றவர்கள் தான் சூஃபியாக்கள், விஞ்ஞானிகள். எனவேதான் ஒரு சயின்டிஸ்ட், அவனுக்கு ஒரு கேள்வி வந்தது, கல்யாணம் கல்யாணம் என்று சொல்கிறார்கள், கல்யாணம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கல்யாணம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளணும்னா அதை பற்றி ஆராய்ச்சி செய்து வழங்கினா சரிப்பட்டு வராது. அவன் என்னங்க செய்யணும், என்ன செய்யணும்? கல்யாணம் என்றால் என்ன என்பதை அவனுடைய வழியில, சயின்டிஸ்டனுடைய முறையில கல்யாணம் செய்து பார்க்கணும். கல்யாணம் செய்து பார்த்தா தான் கல்யாணம்னா என்னன்னு தெரியும் சொல்லி கல்யாணம் செய்தானாம். எதற்கு கல்யாணம் செய்தான்? நாம் செய்வதை போல அல்ல. அவன் கல்யாணம் செய்தது கல்யாணம் என்றால் என்ன, சாதிக்கா என்பதற்காக வேண்டி அவன் கல்யாணம் பண்ணான். கல்யாணம் செய்து அதற்கு பிறகு கொஞ்ச நாள்ல அதாவது விஞ்ஞானம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாம போச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அதுல மூழ்கிட்டான், அந்த அனுபவத்துல மூழ்கி விட்டான் என்று சொல்லுவார்கள். ஆக விஞ்ஞானமும் சரி மெஞ்ஞானமும் சரி அனுபவத்தில் மூலமாக பெறுவதுதான் என்பதை, தஸ்கியா என்பதும் அந்த அனுபவத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்பதை நாம் ஆரம்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்நசீஹத்து முஷ்கிலுன் அந்நசீஹத்து சஹலுன் வ கபூலுஹா முஷ்கிலுன் என்று ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள். நசீஹத் செய்வது, உபதேசம் செய்வது அது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க நான் அழகாக பேசிட்டு போயிடலாம். ஆனால் கபூல் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். எனவே கபூல் செய்கிறது தான் தஸ்கியத். அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் வாழ்வதும் நடப்பதும் தான் ஆன்மீகம், அதுதான் தஸவ்வுஃப். எனவேதான் ஹஜ்ரத் இமாம் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, நீங்கள் அல்லாஹுவை நம்புகிறீர்களா? நம்புகிறேன். அல்லாஹுவை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டார்களாம். அப்பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்களாம், பார்க்காத எதையும் நான் நம்புவதில்லை என்று சொன்னார்களாம். இந்த அனுபவம் தான் தஸவ்வுஃப் என்பதை ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தஸ்கியா என்பது யாரு செய்வது? ஹஜ்ரத் அவர்கள் மேற்கோள் காட்டிய பல்வேறு ஆயத்துகளிலே தஸ்கியா உண்மையில் செய்வது அல்லாஹ், வலில்லாஹு யுஸக்கி மையஷா, அல்லாஹ் தான் தஸ்கியா செய்வான் என்று குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்கிறான். ஆனால் இன்னொரு இடத்துல, 3 இடத்திலே குறிப்பாக நமது நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்கிற வசனங்களில் தஸ்கியா செய்வது யார் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தஸ்கியா செய்வாங்கன்னு சொல்றோம். வல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்கிற பொழுது நான் யார் என்றால் அதை ரசூலை கொண்டு அல்லாஹ் அறிமுகம் செய்கிறான். இந்த ரசூலை அனுப்பினானே அவன்தான் அல்லாஹ் என்று ரசூலை கொண்டு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அலி இப்னு அபி தாலிப் இடத்திலே கேட்டார்கள், அல் அரஃப்த ரப்பன் ரப்பக பி முஹம்மதின் அவ் முஹம்மதன் பி ரப்பி
ரப்பிக்கா என்று கேட்டார்களாம். அல்ல அரப்த ரப்பக்க பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உங்களது ரப்பை அறிந்தீர்களா? அம்மலது அரப்த முஹம்மதன் பி ரப்பிக்க, உங்கள் ரப்பை கொண்டு நீங்கள் அதாவது ரப்ப முஹம்மதை அறிந்தீர்களா என்று கேட்கப்பட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம், அரப்து ரப்பி பி ரப்பி, எனது ரப்பை நான் விளங்கினேன், எனது ரப்பை கொண்டுதான் விளங்கினேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமனி மாஹுவல் மக்சூது மின்னி, என்னால் அல்லாஹ் எதை நாடுகிறான், என்னிலிருந்து அல்லாஹ் எதை நாடுகிறான், அவனால் நாடப்பட்ட மக்சூது என்ன என்பதை எனக்கு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த அடிப்படையில் தஸ்கியா என்பது அது நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதனுடைய நோக்கங்களில் பிரதானமான ஒன்று. கிதாபுல்லா ரிஜாலுல்லா என்று சொல்லுவார்கள். தஸ்கியா செய்வதற்கு கிதாபு மட்டும் போதாது. கிதாபு மட்டும் போதும் என்றால் வேதங்களை மாத்திரம் அல்லாஹ் அனுப்பி அதோடு நிறுத்தியிருப்பான். ஆனால் அந்த வேதத்தை கொடுத்து ரசூல்மார்களை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி அவர்களை மூலமாக அந்த தஸ்கியா என்ற மகத்தான தூய்மை பணியை நமக்கு ஏற்படுத்தினான் என்றால் நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹ் தான் தஸ்கியா செய்வான். எப்படி செய்வான்? நபியின் மூலமாக தஸ்கியா செய்வான். அந்த நபியின் மூலமாக எப்படி தஸ்கியா செய்வான் என்றால் அந்த ஒன்று நபியின் மூலமாக அல்லது நபியினுடைய அந்த பாசறையிலே வந்த ஷேகுமார்கள் ஞானிகளை கொண்டு அல்லாஹ் தஸ்கியா செய்வான் என்பதைத்தான் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தரீக்கத் என்று நாம் சொல்கிறோம். தரீக்கத்தினுடைய ஷேகுமார்களை நாம் சொல்கிறோம். ஷேகுமார்கள் இரண்டு வகையாக இருக்கிறார்கள். ஒன்று பரக்கத்துக்கு உடைய ஷேகுமார்கள், சில ஔராதுகளை சொல்லிக் கொடுப்பார்கள். அதை நாம் ஓதி வந்தால் தொடர்ந்து ஓதி வந்தால் அதனால சில குணங்கள் ஏற்படும், சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் இன்னொரு ஷேக் இருக்கிறாங்க, அவங்க தர்பியத்துடைய ஷேக். நம்மை உற்று நோக்கி நம்மளுடைய குறை நிறைகளை அவர்கள் கண்டு அறிந்து குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மகத்தான ஷேகுக்கு பேரு தான் முரப்பியான தர்பியத்துடைய ஷேகு என்று பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்படி ஒரு ஷேகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. சங்கைக்குரியவர்களே, தரீக்கத்து என்று சொல்கிறோமே, இது எங்கிருந்து வந்தது? ஷரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தரீக்கத்து எங்கிருந்து வந்தது என்று பல பேர் கேட்பது உண்டு. ஆனால் ஷரியத்தும் தரீக்கத்தும் குரானிலிருந்து வந்ததுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சூரத்துல் ஜின்னிலே அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்கிறான், தரீக்கத் அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஜின்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து செய்திகளை பகிர்ந்து கொள்கிற பொழுது அந்த ஜின்கள் பேசியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீன் மூலமாக அறிவித்து நமக்கு ஓதச் செய்கிறான். அதிலே அந்த ஜின்கள் சொல்கிறது, வ அன்னா மின்ன ஸாலிஹூன் வ மின்னா தூன ஸாலிக் குன்னா தராயிக கிததா என்று அந்த ஜின்கள் சொல்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் ஜின்களிலே நம்மிலே சாலிஹானவர்களும் இருக்கிறார்கள். சாலிஹானவர்கள் சொன்னால் அவுலியாக்களும் இருக்கிறார்கள். ஜின்களையும் வலிமார்கள் உண்டு, ஜின்களையும் நல்லோர்கள் நாதாக்கள் உண்டு. மின்ன சாலிஹூன் வ மின்னா தூன ஸாலிக். இன்னும் நம்மில சில பேர் அதுக்கு கீழ்நிலையில உள்ள சராசரியான ஆண்கள் ஜின்களும் இருக்கிறார்கள். குன்னா தராயிக்க, நம்ம எல்லோருமே தரீக்கத்தில் இருக்கிறோம். அவரவர்களுக்கென்று ஒரு தரீக்கா இருக்கிறது என்று அந்த ஜின்கள் தங்களை பற்றி சொல்கிறது. பல தரீக்காக்கள் இருக்கிறது. நிறைவாக அல்லாஹ் அந்த குர்ஆனுடைய வசனத்தினுடைய முடிவிலே சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், அந்த தரீக்கத்திலே நாம் நிலைத்திருந்தால், இஸ்திகாமத்தோடு இருந்தால், அதாவது அதில் ஸ்திரமாக நாம் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், ஏராளமான நீரை ஏராளமான பானங்களை நாம் புகட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த பானம் என்பது ஷராபன் தஹூரா. அது ஹிஸ்ஸியான பானங்களும் இருக்கிறது, மானவியான பானங்களும் இருக்கிறது. தரீக்கத்திலே நாம் இஸ்திகாமத்தாக இருக்கிற பொழுது அந்த பானம் ஷேகுமார்கள் பையத்து செய்த பிறகு நமக்கு ஒரு சுருவு தருவார்கள். அது ஹெஸ்ஸியான ஒரு அடையாளபூர்வமான ஒரு பானம். அந்த பானத்தினுடைய தொடர்ச்சியாக நமக்கு பானங்கள் ஷராபுகள் வந்து கொண்டே இருக்கும்.
என்று அல்லாஹ் சொல்வதை போல ஏராளமான பொங்கி வழிகிற அந்த ஞான, அதாவது பூம்புணல், அது பொங்கிக் கொண்டே இருக்கும், நாம் அதிலிருந்து பருகிக் கொண்டே இருப்போம். இப்படி சொல்லுகிற இந்த தரீக்கத்துல நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு செய்வதுதான் தஸ்கியத்து. பயான கேட்கறது, அது சம்பந்தமாக ஒரு ஆர்வத்தை பெறுவது, உற்சாகத்தை பெறுவது. இந்த தஸ்கியா பயிலரங்கத்துல நாம கலந்துக்கிட்டோமா, அப்ப நாம தஸ்கியா அல்லாஹ்வுடைய, அதாவது கல்வை பரிசுத்தப்படுத்தி கொண்டோம் என்று நீங்கள் நிச்சயமாக நம்புற அளவுக்கு சீப்பான ஆட்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், இந்த பயான கேட்கறது பயான் செய்யக்கூடிய ஆளை பொறுத்து அது கொஞ்சம் எவ்வளவு அசர் செய்யும் அப்படிங்கறத நீங்க விளங்கி இருக்கிறீங்க. அசல்ல தஸ்கியா என்பது வெறும் பயான கேட்பதன் மூலமோ அல்லது ஆர்டிக்கல் படிப்பதன் மூலமாகவோ விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாமே தவிர, ஆர்வங்கள் அதில் அதிகரிக்கலாமே தவிர, அதில் தஸ்கியா கிடைக்க வேண்டிய தஸ்கியா கிடைக்குமா என்றால் கிடைக்காது. நமக்கெல்லாம் மஷ்ஹூராக பிரபல்யமாக தெரிந்த ஒரு மக்கூலா தான் லவ்ல சனத்தானி ல ஹலக்கன் நுஅமான். இதை சொன்னவர்கள் ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வயசு என்ன என்று கேட்ட பொழுது 2 வயசுன்னு சொன்னாங்க. 80க்கு மேல வயசு இருக்கும் பொழுது அவங்க வயசு 2 என்று சொன்னார்கள். என்ன நீங்க பேர் 2 வயசு அப்படின்னு, நீங்க பிறந்த குழந்தையா? இல்லையே, 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி 2 வயசு என்று கேட்ட பொழுது அப்பொழுதுதான் சொன்னார்கள், லவ்ல சனத்தானி ல ஹலக்கன் நுஅமான். 2 வருஷம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அவர்களுடைய சுஹபத்திலே நான் இல்லை என்று சொன்னால் இந்த நுஅமான் ஹலாக்கா இருப்பார் என்று சொன்னார்கள். என்றால் இல்மிலே குறைவில்லை, ஆய்விலே குறைவில்லை, மிகப்பெரிய ஞானத்தையும் அறிவையும் ஷரியத்தினுடைய ஞானத்தையும் ஃபிக்ஹையும் பெற்றவர்கள் தான், முழுமையாக பெற்றவர்கள் தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஆனாலும் கூட அவர்கள் அந்த இமாம் ஜாஃபர் சாதிக் அவர்களோடு 2 வருஷம் இருந்த அந்த சுஹபத், அதாவது சஹாபாக்களுக்கு நாம் சஹாபி என்று ஹதீஸில் நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் கண்மணி நாயகத்தினுடைய சுஹபத்திலே இருந்தார்கள். அந்த சுஹபத்தின் மூலமாக பெறுவதுதான் தஸ்கியத் பயிற்சி. அந்த பயிற்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முயல வேண்டும். தரீக்கத்தில் நமக்கு எத்தனையோ தரீக்காக்கள் இருக்கிறது, முஅத்தபரான தரீக்காக்கள், உலகமெல்லாம் ஏற்றுக்கொண்ட தரீக்காக்கள் இருக்கிறது. அந்த தரீக்காவிலே நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் போலிகள் வந்து விட்டது, அதிலே நாம் பலியாகி விடக்கூடாது. 2வது, நாம் தஸ்கியா பெற வேண்டும் என்றால் நாம் எந்த ஷேகிடத்திலே பையத் பெறுகிறோமோ அந்த ஷேகுடைய அந்த தரீக்காவுடைய சனது முத்தசிலாக இருக்க வேண்டும். ஒரு ஹதீஸு அது சஹீஹாக இருக்க வேண்டும் என்றால் சிஹத்துல் ஹதீஸினுடைய முதல் நிபந்தனையே இத்திசாலு சனத். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். சனது முத்தசிலாக இருந்தால்தான் அது சஹீஹினுடைய முதல் நிபந்தனையை அது பெறுகிறது. ஹதீஸில் சனது முன்கத்தியாக இருந்தால், இடையிலே ராவிகள் விடுபட்டிருந்தால் அந்த ஹதீஸு மற்ற எல்லா சருத்தையும் பெற்றிருந்தாலும் கூட சிஹத் சஹீஹி என்ற நிலையை பெற முடியாது. என்பதை போல ஷேக் அவர்கள், நாம் தர்பியத் செய்யக்கூடிய ஒரு ஷேகை கைப்பற்றுகிற பொழுது அவர்களுக்கென்று ஒரு சில்சிலா இருக்கும். அந்த சில்சிலா இங்கிருந்து கௌசுல் ஆலம் வரைக்கும், ஹஜா நாயகத்தினுடைய அவங்க வரைக்கும், இப்படி ஷேகுமார்களோடு போய் சேர்ந்து அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சேர வேண்டும். கௌசுல் ஆலம் டு ரசூலுல்லா, அது ஓகே, முத்தசில் தான். ஹஜா நாயகத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே மாதிரி நக்ஷபந்தியா, திருமதியா, ஷாதுலியா, இந்த மகான்களுடைய அந்த தரீக்கத்தில் அங்கிருந்து கடைசி வரைக்கும் செல்லக்கூடிய அந்த சனது முத்தசிலாக இருக்கும். நம்முடைய ஷேகிடமிருந்து அந்த மகான்களை தொடக்கூடிய அந்த சில்சிலா அதிலே இன்கிட்டாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்த்து நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அது யாரு எப்படிங்கிறத அது நீங்கள் தான் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும். சனது ஏன் முத்தசிலாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை நமக்கு விதிக்கப்படுகிறது என்றால், இப்ப உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார்கள், சஹாபாக்கள் அந்த ரசூலை பார்த்தார்கள், தாபீன்கள் பார்த்த சஹாபியை பார்த்தார்கள், தபஅ தாபீன்கள் பார்த்தவர்களை பார்த்தார்கள். இப்படியே பார்த்ததினால் கிடைத்த அந்த அசர் அப்படியே என்ன செய்ய, அந்த ஜீன்
ரூஹானியான அந்த ஜீன் கை மாறி வந்து கொண்டே இருக்கிறது. கல்பு மாறி அது வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ நமக்கும் நம்முடைய ஷேகுக்கும் அந்த கடைசி சனதுக்கும் இடையில முத்தசிலாக அது இருந்தால்தான் இந்த கனெக்ஷன் தொடரும். இல்லை என்றால் எங்கேயாவது ஒரு இடத்துல முன்கத்தியாக சனது இருந்தால் அதோடு கட்டாகிவிடும். ஒருவன் ஒரு கரண்டை தொடுறான்னு வச்சுக்கோங்க, நல்லா பாதுகாக்கணும். கரண்டை தொட்டா என்னங்க ஆகும்? ஷாக் ஆகும். தொட்டவனை தொட்டால் அவனும் ஷாக் ஆகுமா? தொட்டவனை தொட்டால் எத்தனை பேர் தொட்டாலும் ஷாக் அடிக்கும் இல்லையா? ஆனா இடையில அதாவது ஒருத்தனை ஷாக் ஆச்சு, தொட்டவனை ஆனா அவனை தொடாத இன்னொருத்தனை நீங்க தொட்டீங்கன்னா என்ன செய்யாது? ஷாக் அடிக்காது. அதுக்கு பிறகு அந்த தொடாத அவனை எத்தனை பேர் தொட்டாலும் யாருக்குமே என்ன செய்யாது? ஷாக் அடிக்காது. இது மாதிரிதான் சனது இத்திசால் இல்லைன்னா அந்த தொட்டவனை தொட்டவன் அப்படி தொட்டாதான் அந்த ஷாக் அடிக்கும். அந்த சனதனுடைய அசர் உங்களுக்கு வரும். இல்லை யாராவது இடையில ஏதாவது ஒரு சனது முன்கத்தியாக இருந்தால் அந்த குணம் கிடைக்காமல் போய்விடும், அதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவேதான் சனது முத்தசிலாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்தப்படுகிறது. எனவே தஸ்கியாவுக்கு ஒரு முஅத்தபரான தரீகாவும் அந்த முஅத்தபரான தரீகாவில் இருக்கிற ஷேഖனுடைய சில்சிலா அது முத்தசில் சனதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சரியான வழியில் முறையான தஸ்கியாவை பெற முடியும் என்பதை உங்களுடைய மனதிலே நிறுத்தி கௌசுல் ஆலம் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் சொல்லுவாங்க, 2 ஜும்லாவில் மொத்த சாப்டரையும் க்ளோஸ் பண்றாங்க. இந்த நிலையை நீங்கள் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தஸ்கியா என்று சொல்கிறோம், இபாதத்துகள் செய்கிறோம், அந்த இபாதத்தின் மூலமாக ஏற்றம் பெறுகிறோம், மர்த்தபாக்களை பெறுகிறோம். எல்லாம் பெறுவதற்கு செய்ய வேண்டிய 2 விஷயம், அடிப்படையான விஷயம் இருக்கிறது. அதை கௌசுல் ஆலம் மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரவுல் அஸீஸ் அவர்கள் 2 ஜும்லாவிலே வாக்கியங்களிலே சென்டென்ஸில் நமக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? குன் மஅல் காலிகி பிலா ஹல்கின், குன் மஅல் காலிகி பிலா ஹல்கின், நீ காலிக்கோடு ஆகிவிடு, இடையிலே ஹல்க் வராமல், ஹல்க் இல்லாமல். 2வது சொல்கிறார்கள் குன் மஅல் ஹல்கி பிலா நஃப்ஸின், நீ ஹல்கோடு சிருஷ்டிகளோடு நீ ஆகிவிடு, இடையிலே குறுக்கே நப்சு வராமல். இந்த 2 ஜும்லா இருக்கிறதே அடிப்படையில் நம்மை நாம் செதுக்கிக் கொள்வதற்கு, நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, முடிவு செய்து கொள்வதற்கு ஒரு சரியான அழகான அளவுகோல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். குன் மஅல் காலிகி, உனக்கும் காலிக்குக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு இபாதத்துகளின் மூலமாக என்னென்ன இபாதத்துகள் செய்கிறாயே, தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், உம்ராவாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், தஸ்பீஹ் செய்வதாக இருக்கலாம், ஸலவாத்து சொல்வதாக இருக்கலாம், அல்லது மக்களுக்கு செய்யக்கூடிய சமூக சேவையாக இருக்கலாம், நன்மையை தரக்கூடிய எல்லா காரியங்களையும் நீ செய்யலாம். குன் மஅல் காலிகி, உனக்கும் அந்த காலிக்குக்கும், அந்த காலிக்கை திருப்திப்படுத்தக்கூடிய, நெருக்கத்தை பெறக்கூடிய அந்த காலிக்கோடு நீ இந்த இபாதத்துகள் வழியாக, திக்ரின் வழியாக, தியானத்தின் வழியாக நீ ரப்போடு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? பிலா ஹல்கின், உனக்கும் காலிக்குக்கும் இடையில ஹல்க் வந்து விடக்கூடாது. அப்படின்னா நீ எவ்வளவுதான் இபாதத்து செய்தாலும், எவ்வளவுதான் தியானம் செய்தாலும், எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டாலும் உனக்கு இடையில, காலிக்குக்கும் உனக்கும் இடையில எந்த ஹல்கும் வரக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யாருமே இல்லை இந்த உலகத்துல, உன்னையும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீ மட்டும் இருக்கிறாய், ரப்போடு இருக்கிறாய். அந்த நிலைக்கு நீ வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். யாருமே இல்லை என்று வருகிற பொழுது உன்னை புகழ்வதற்கும் ஆள் இல்லை, உன்னை விமர்சிப்பதற்கு ஆள் இல்லை, நீ நல்ல இபாதத் செய்யற அப்படின்னு உன்னை பத்தி பாராட்டுறதுக்கு ஆள் இல்லை, அல்லது இவன் என்ன ஆலிம் சா, இவர் என்ன ஷேக் என்று குறை சொல்றதுக்கும் ஆள் இல்லை. அப்படி இருந்தா தானே அவர் அப்படி சொல்லுவாரோ, அல்லது இவர் இப்படி சொல்லுவாங்களோ, மக்கள் நம்மளை பத்தி அப்படி பேசுவாங்களோ, இப்படி பேசுவாங்களோ. அப்படின்னா மக்களே இல்லை, யாருமே இல்லை. பிலா ஹல்கின், நீ காலிக்கோடு உன்னுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிற பொழுது உன்னோடு யாருமே இருக்கக்கூடாது, யாருமே இல்லை. உன்னை பத்தி குறை சொல்றதுக்கும் ஆள் இல்லை, உன்னை பத்தி போடுறதுக்கும் ஆள் இல்லை. இஹ்லாஸ், அதற்கு பேரு இஹ்லாஸ் என்று தஸவுஃபிலே ஷரியத்தில் நாம் அதற்கு பேர் வைத்திருக்கிறோம். யஹ்யாவில ஒரு உதாரணம் சொல்லுவார்கள்.
ஆட்டு மந்தையில நீ தொழுகின்றாய். ஆட்டு மந்தையிலே தொழுகின்ற பொழுது இப்ப நம்ம பள்ளிவாசல்ல தொழுகிறோம், பல பேர் கடந்து போறாங்க, பல ஜமாத்தார்கள் நம்மளை பார்க்கறாங்கும் பொழுது மனசுல நம்மளையும் அறியாம ஒரு என்ன வரலாம், நம்மளை பார்த்தா என்ன செய்வாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் தொழுதான் இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் தஸ்பீஹ்ல இருக்கிறாரு, எப்ப பார்த்தாலும் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாருன்னு யாராவது என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்றதுக்காண்டி நம்ம இபாதத் செய்யல, ஆனா நம்மளை பார்த்தா சந்தோஷம் வருதா இல்லையா? நம்ம இபாதத் செய்யும் பொழுது நம்மளை யாராவது பார்த்துட்டாங்கன்னா சந்தோஷம் அடைகிறோம். அதே நேரத்துல வித்தியாசமான ஒரு கோலத்துல வித்தியாசமான நிலையில அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத ஒன்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது யாராவது வந்துட்டாங்கன்னா ஆஃப் பண்ணிடுறோம். வீணா போன வர்றான், நம்மளை பத்தி வகையா வழங்கியிருப்பான், இப்ப இதை பார்த்த உடனே என்ன இவன் இதைதான் பார்த்துட்டு இருக்கிறாரா அப்படின்னு என்ன செய்வான், ஆஃப் பண்றோமா இல்லையா? இப்படி இபாதத்து செய்கிற பொழுது நம்ம யாராவது பார்க்க மாட்டார்களா என்று நினைக்கிறோம். அப்படி பார்த்து விட்டால் சந்தோஷம் அடைகிறோம். அதே நேரத்தில் அதாவது பாவமான காரியங்களில் ஏதாவது நம்முடைய சனுக்கு லாய்க்கில்லாத சில காரியத்தை நாம் செய்கிற பொழுது கதவை பூட்டிக் கொள்கிறோம், யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொள்கிறோம், பார்த்து விடக் கூடாது என்று எண்ணுகிறோம். இதெல்லாம் ஹல்க் வந்துருச்சு. குன் மஅல் காலிக்கு பிலா ஹல்கின், காலிக்கோடு நீங்கள் ஆக வேண்டும். எப்படி ஆக வேண்டும்? இடையில ஹல்க் வரக்கூடாது. யாருமே இல்லை அப்படின்னா யாருக்காக வேண்டி நீங்க இபாதத் செய்வீங்க, யாருக்காக நீங்க அமல் செய்வீங்க? எனவேதான் ஹஸ்ஸாலி இமாம் சொல்றாங்க, ஆட்டு மந்தையில நீ தொழுகின்றாய், இபாதத்து செய்கிறாய்னா உனக்கு இந்த ஆடு நம்மளை பாராட்டும், இந்த ஆடு நம்மளை பார்த்து நல்ல பெரிய தொழுகையாளியா இருக்கிறான் நம்ம எஜமா அப்படின்னு அது நினைக்கும். அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வருமாங்க? அது பார்த்தா என்ன பார்க்காட்டா என்ன, அது நம்மளை கவனிக்கவே செய்யாது. இப்போ ஆட்டு மந்தையில நிற்கிற பொழுது எந்த நிலை? யாருமே இல்லாத ஒரு நிலைதான். வனாந்தரத்திலே நீங்கள் இபாதத் செய்கிறீர்கள், காட்டிலே இபாதத் செய்கிறீர்கள், மேலே அல்லாஹ் கீழே பூமி, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில வேறு யாரும் இல்லை, எந்த ஹல்கும் இல்லை. அப்படின்னா அந்த இபாதத் எவ்வளவு பூர்த்தியானதாக இருக்கும், எவ்வளவு பரிசுத்தமானதாக இருக்கும், எவ்வளவு இஹ்லாஸானதாக இருக்கும். அப்படி இருக்க வேண்டும் என்று கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு சொல்றாங்க. குன் மஅல் காலிகி, நீ காலிக்கோடு ஆக வேண்டும். எப்படி ஆக வேண்டும் சொல்லுங்க? பிலா ஹல்கின், இடையில ஹல்க் வரக்கூடாது. இருந்தா தானே வர்றதுக்கு. யாருமே இல்லை, இருந்தாலும் அவங்கள கவனிக்காதன்னு அர்த்தம். யாருமே இல்லாட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லோரும் இருந்தாலும் கூட நீ அவர்களை கண்டுகொள்ளாதே, அவர்கள் இருப்பதாகவே நினைக்காதே. அந்த அளவுக்கு அல்லாஹ்வோடு ஒன்றிவிடு என்பது மாத்திரம் அதனுடைய பொருள் அல்ல. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் எந்த வகையிலையும் காலிக்கு அதுல இடம் கொடுத்து விடாது. இதுதான் முதல் நிலை. இரண்டாவது என்ன சொல்றாங்க? குன் மஅல் ஹல்கி பிலா நஃப்ஸின், நீ ஹல்கோடு இருக்கிற பொழுது நஃப்ஸ் இல்லாமல் இருக்க வேண்டும். நஃப்ஸை விலக்கி அதை தள்ளி வைத்து விட்டு நீ ஹல்கோடு இருக்க வேண்டும். ஹல்கோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது நாம் இமாமத் செய்கிறோம், மக்களோடு பழகுகின்றோம், தரிசு நடத்துகிறோம், கிதாபுகள் எழுதுகிறோம், பயான் செய்கிறோம், சமூக சேவை செய்கிறோம் இல்லையா? மக்களோடு பழகுகிறோம், சொந்த பந்தங்களோடு பழகுகிறோம், மனைவி மக்களோடு பழகுகின்றோம், உஸ்தாத் மாணவர்களோடு பழகுகின்றோம், நம்முடைய சம்பந்திகளோடு பழகுகின்றோம், நம்முடைய விரோதிகளோடு பிறலாம் மால் ஹல்க் விரோதிகளோடு பழகுகிறோம். நம்மளுடைய சொந்தம் நமக்கு தெரிந்தவர்கள் தெரியாத எல்லா மக்களோடையும் நாம் இருக்கிற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்றால் பிலா நஃப்ஸின், நஃப்ஸ் இல்லாமல், நீ என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் நீ எப்படி இருப்பாயோ அப்படி ஹல்கோடு இருக்க வேண்டும் என்கிறார்கள் கௌசுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. இப்ப யாராவது உங்களை பத்தி அவன் இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வருத்தம் வருதா இல்லையா? எனக்கு வருத்தனங்க செய்யுது. அப்படியே பேசினாரு, என்னை பத்தி யாராவது புகழ்ந்து ஹஜ்ரத் உங்களை பத்தி அவர் நல்லா புகழ்ந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் வருது எனக்கு. அதே நேரத்துல என்னங்க அவங்களை பத்தி அப்படி சொல்றாரு, அப்படி குறை சொல்றாரு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு மனசுல கஷ்டம் வருதா இல்லையாங்க? உங்களுக்கு அது அனுபவம் இல்லாமல் இருக்கலாம், அதனால நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு அப்படி கஷ்டமே வராது போல தெரியுது. ஏன்னா நீங்க நஃப்ஸை துறந்தவர்கள், நஃப்ஸ் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்று ஒன்று இல்லை, நான் என்பதை அற்றுவிட்டது, அதை அகற்றி விட்டீர்கள். ஆனா நஃப்ஸோடு இருக்கின்ற எனக்கு அது வருத்தத்தை தருகிறது. புகழும் பொழுது சந்தோஷம் வருகிறது, அதே நேரத்தில் குறை சொல்கிற பொழுது மனசுக்கு கஷ்டம் வருது.
யாராவது கீபத்து பேசுனாங்க அப்படின்னா, யாராவது குறை சொன்னாங்கன்னா நப்சுக்கு வருத்தம் வருதா இல்லையா? இருந்தா தானே வருத்தம் வரும். என்னங்க, அசல்ல கோபப்படுறது, வருத்தப்படுறது, சந்தோஷப்படுறது நீங்க இல்லைங்க. அசல்ல கோபப்படுறது, சந்தோஷப்படுறது, வருத்தப்படுறது, டென்ஷன் ஆகுது, அதுவுமே எதில்? அது உங்க நப்சு தான். அந்த நப்சு தான் கோபப்படுது, அந்த நப்சு தான் சந்தோஷப்படுது, அந்த நப்சு தான் ஆவேசப்படுது. ஆனா அது நீங்க அல்ல. நீங்கள் என்பது யார்? பரிசுத்தம். அது சலனமில்லாதது, அதை தொட முடியாது, அதுக்கு அடியும் இல்லை நுனியும் இல்லை இல்லையா? அதை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் தண்ணீரிலே நினையாதது, நெருப்பிலே கரியாதது. நெருப்பு அதன் மேலே தான் எரியும், ஆனால் அது எரியாது. தண்ணீர் அதன் மேலே தான் விழும், ஆனால் அது நனையாது. குப்பை அதிலே போட்டால் குப்பை உங்கள் மேல் விழாது. அப்படி பரிசுத்தம் நீங்கள். ஆனால் உங்களோடு இருக்கிற அந்த நப்சு இருக்கிறது, அதுதான் கோபப்படுகிறது, அதுதான் வருத்தப்படுகிறது, அதுதான் சந்தோஷப்படுகிறது. இப்பொழுது நப்சு இருந்தாத்தானே சந்தோஷப்படுறதுக்கு, நப்சு இருந்தாத்தானே வருத்தப்படுறதுக்கு. உன்னை பத்தி அப்படி சொல்லிட்டானப்பா, அப்படியா சொன்னா நான் என்னென்னமோ பண்ணிருக்கேன் அவனுக்கு, நான் தானே சார், நான் தானே அவனை அப்படி ஆக்குனேன் இப்படி ஆக்குனேன், என்னை பத்தி இப்படியா நினைக்கிறான் இப்படியா பேசுறான் அப்படின்னு வரும்பொழுது நான் தான் வந்துருச்சு இல்லையா? நான் என்பது இல்லாமல் நப்சை அகற்றி நப்சு என்று ஒன்று இருந்தால் தானே உங்களுக்கு அந்த வருத்தம் வரும், உங்களுக்கு அந்த கோபம் வரும். இப்ப யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னா, இந்த மாதிரி பேசினானு சொன்னாலும் உங்களுக்கு எஃபெக்ட் ஆகாது. யாராவது புகழ்ந்து சொன்னாலும் அது அசரி செய்யாது. சுருக்கமா விளங்குறதுக்கான சொல்ற போறதா, நீங்க எப்படி இருக்கா? சூடு சுரணை இல்லாத எப்படி இருப்பான்? யாராவது நம்மள்கிட்ட வந்து அவன் அப்படி சொன்னான் இவன் இப்படி சொன்னான்னா இந்த கால வைக்க அந்த காதல ஓடணும். நப்சு சூடு சுரணை இல்லாம, நீங்க சூடு சுரணையோடு இருக்கணும், ஆனா நப்சு சூடு சுரணை இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தால்தான் குன் மஅல் ஹல்கி பிலா நப்சின், நப்சு இல்லாமல் நீ ஹல்கோடு ஆகிவிடு. எந்த சேவையும் செய்யலாம், எந்த அமலும் செய்யலாம், எந்த மக்களோடும் தொடர்பு கொள்ளலாம், எந்த மக்களோடும் கலந்துறவாடலாம், கலந்திருக்கலாம். பள்ளிவாசலிலும் இருக்கலாம், சந்தையிலும் இருக்கலாம், அரசியலிலும் இருக்கலாம், ஆன்மீகத்திலும் இருக்கலாம். ஆனால் பிலா நப்சின், என்னதுங்க? நப்சு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்க வலியுள்ளதான், சந்தேகமே இல்லை. நப்சு இல்லாமல் எப்படி இருக்கிறது? சாதாரணமா ஒரு பெரிய ஷேக் இருந்தாங்க, பெரிய ஞானி இருந்தாங்க. அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு பண்டிட்னா பண்டிதர், படித்தவர் போனார். எதுக்கு போனார் அப்படின்னா ஞானத்தை பெறுவதற்காக வேண்டி போனார். ஞானத்தை பெறுவதற்காக வேண்டி போன அந்த பண்டிட்டு அந்த ஷேகிடத்துல, அந்த ஞானி இடத்துல சென்று எனக்கும் உங்களுடைய அந்த ஞானத்தை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். என்ன வேண்டும்? ஞானம் வேண்டும். ஞானம் வேண்டுமா அப்படின்னா இருங்க அப்படின்னு போனார். பொதுவாக ஞானத்தை தேடி வந்தவர்கள், பெற வந்தவர்களிடத்துல ஞானிகளான தர்பியத்தினுடைய சேகமாக சொல்லக்கூடிய முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? பேசாம இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. குர்ஆன் ஷரீஃபிலே ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் மூசா நபிக்கு போட்ட ஒரே நிபந்தனை அதுதான், ஃபலா தஸ்அல்னி அன் ஷையின். எதை பத்தி வரலாம் என் கூட, எவ்வளவு நாள் வேணாலும் என் கூட இருக்கலாம், ஆனா என்னங்க ஒரே நிபந்தனை? ஃபலா தஸ்அல்னி அன் ஷையின் ஹத்தா உஹதிஸ லக ذிக்ரா. நானா சொல்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுங்க? கேட்கக்கூடாது, வாய் திறக்கக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. புத்தனை பத்தி ஒரு செய்தி படித்தேன். புத்தனிடத்துல இப்படிதான் ஒரு பண்டிட்டு வந்தார். பண்டிட்டு வந்து சொன்னாரு, எனக்கு ஞானம் நீங்கள் கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னார். புத்தன் சொன்னான், நீங்கள் என்னிடத்துல ஞானம் பயில வேண்டும் என்றால் 2 வருஷம் என்னோடு இருக்க வேண்டும். அந்த 2 வருஷமும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அந்த 2 வருஷமும் எல்லா ஞானிகளும் அசல்ல ஒண்ணுதானே, இந்த மெய்ப்பொருளை நாடி தேடி சென்று அடைந்தவர்கள் தானே. அப்ப அவங்க சொன்னாரு, 2 வருஷம் நீ என் கூட இருக்கணும், ஆனா என்ன செய்யக்கூடாது? 2 வருஷத்துக்கு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. எந்த கேள்வியும் கேட்காம இருந்து 2 வருஷம் அமைதியா சபரோடு இருந்தால் அதுக்கு பிறகு நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் என்ன செய்வேன்? சொல்லுவேன் அப்படின்னாரு. அப்ப அங்க ஒரு ஆள் அந்த அந்த அதாவது அந்த மடத்துல படுத்திருந்தாரு ஒரு ஆளு. அவரு சிரிச்சார். ஏங்க நீங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு இவரு போய் கேட்டார்.
இப்போ அவர் சொன்னார் இந்த ஆளை நம்பாத. இப்படிதான் நானும் வந்தேன். 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. எங்கிட்டையும் இதே நிபந்தனை தான் போட்டா இருந்தாரு. 2 வருஷம் நீ பேசாம இருக்கணும், கேள்வியே கேட்கக்கூடாது. நான் நிறைய கேள்விகளோடு வந்தேன், லிஸ்ட் பெருசு, பட்டியல் நீளமானது. ஆனா இப்போ 2 வருஷம் இவரோடு இருந்ததுல கேள்வியே மறந்து போச்சு. என்ன கேள்வி கேட்க வந்த ஒரு கேள்வியும் தெரியல. அதனால எதை கேட்கணும்னு இப்பவே கேட்டுரு, இப்பவே கேட்டு விடு. இல்லை என்றால் அந்த கேள்வி என்ன என்றே அவனுக்கு தெரியாமல் போய்விடும். கேள்வியை அழிப்பதுதான் ஷேகனுடைய வேலை, கேள்விக்கு பதில் சொல்வதல்ல ஷேகனுடைய வேலை. ஹதரத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னது பதில் சொல்வதற்கல்ல, கேள்வியே வரக்கூடாது. கேள்விக்கு பதில் சொன்னா அது மேலும் மேலும் சந்தேகத்தை தான் வளர்க்குமே தவிர ஒரு நிறைவை அது தராது. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொன்னு வைங்களேன், அந்த பதில்ல ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஒரு பதில் சொன்னா அந்த பதில்ல ஒரு கேள்வி வரும். கேள்விக்கு சொல்லப்படுகிற பதில் கேள்வியை அதிகரிக்க செய்யுமே தவிர அது உங்களுக்கு தெளிவை தராது. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கேட்கறதா இருந்தா இப்பவுமே என்ன செய்யுங்க, கேட்டுருங்கன்னா. அப்ப என்ன வேலை என்ன, அவருடைய வேலை என்னன்னா, இந்த 2 வருஷத்துல உண்மையான ஒரு குருவா இருக்கக்கூடியவர் என்ன செய்வார் அப்படின்னா, கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு, கேள்வியெல்லாம் அழித்து விடுவார். கேள்வியெல்லாம் அழிச்சு விடுவார், ஜீரோ ஆக்கிடுவார். ஜீரோவா ஏன் ஆக்குறாரு? இப்ப நம்ம பழைய அந்த சொன்ன விஷயத்துக்கு வருவோம். ஷேகடத்துல ஒரு பண்டிட் வர்றாரு, ஞானம் பெறுவதற்காக வர்றாரு. சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றாரு. கொடுக்கணும்ல, வந்தவருக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதற்காக காஃபி போட்டு கொண்டு வர்றாங்க. காஃபி போட்டு கொண்டு வந்து ஒரு கப்பு, அந்த கப்புல அந்த காஃபியை ஊத்துறாங்க. ஊத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா சிந்தி நிரம்பி என்ன செய்யுது, வழியுது. ஆனாலும் ஊத்திக்கிட்டே இருக்காரு. புரியுதாங்க? கப்புல காஃபியை ஊத்துறாரு குரு, அது நிரம்பிடுச்சு. நிரம்புனா என்னங்க செய்யும், வழியும். நிரம்பி வழியுது, ஆனா ஊத்திக்கிட்டே இருந்தாரு. எங்க எங்க நிரம்பி வழியுதுங்கன்னாரு. அப்படியா, ஓகே நீ போயிட்டு வரலான்னு. நீ என்ன செய்யிட்டு வரலாம், போயிட்டு வரலான்னு. ஏன்னா ஞானம் என்றால் என்ன, யாருக்கு ஞானம் வரும் என்பதை அவர் சொல்லிவிட்டார், இவரும் புரிந்து விட்டார். அப்படி என்னத்தை சொன்னார் அவரு? சொல்வதல்ல ஞானம், பாடம் நடத்துவதல்ல ஞானாசிரியருடைய வேலை. மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், தஃசீர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு நாள் மஜ்லிஸ்ல அவங்களுடைய உஸ்தாத் சதுருத்தீன் கூனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்திருக்கிறாங்க. அவங்க அங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ ஜலாலுத்தீன் ரூமி அவர்களிடத்துல ஒருவர் கேட்டார், ஃபக்கீர் என்றால் யார் அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவங்க பதில் சொல்லல, மௌனமா இருந்தாங்க. திரும்பவும் கேட்டார், ஃபக்கீர் என்றால் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு என்ன சொல்லல, பதில் சொல்லல. திரும்பவும் கேட்டார், ஃபக்கீர் என்றால் யார்? அவங்க பாக்குறாங்க, கேள்வி கேட்டவர் பாக்குறாங்க, கவனிக்கிறாங்க. மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவனிச்சுட்டு அப்படியே குனிஞ்சிடறாங்க. தாளுக்கு என்ன பதிலே சொல்ல மாட்டேங்காரு, தெரியல போல தெரியுது, என் கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பதில் சொல்லாம இருக்கிறாரு என்று சொல்லி கொண்டு வெளியே போனார். அப்பதான் சதுருத்தீன் கூனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அட உனக்கு பதில் சொல்லிட்டார்ப்பா அவருன்னாங்களாம். ஆனா பதில் சொன்னாங்க, பதில் சொல்லல. ஆனா சதுருத்தீன் கூனவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, அட நீ 3 தடவை கேள்வி கேட்டாய், 3 தடவையும் பதில் சொல்லிவிட்டார். என்ன பதில் சொன்னாரு? அதான் பதில். ஞானிகள் சொல்லக்கூடிய பதில் அது வாயால சொல்றது இல்லை. பொதுவாக என்னை போன்ற ஆலிம்கள் பயான் செய்வது காலை கொண்டு, கவுலை கொண்டு. ஆனால் சூஃபியாக்கள் ஞானிகள் அவர்களும் பயான் செய்வார்கள். அவங்க எதை கொண்டு? ஹாலை கொண்டு. நம்ம ஹுக்கமா ஹிக்மத்துல படிச்சிருப்போம், அதாவது ஹுக்கமாய இஸ்ராக்கியீன்கள், ஹுக்கமாய மஷாயின்கள் அப்படின்ட்டு. இந்த இஸ்ராக்கியினுடைய ஞானிகளுடைய வேலை என்னன்னா, இப்ப மஷாயின்கள் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் ஒரு முனாதரா நடக்குதுன்னா நானும் இங்க இருப்பேன், நீங்களும் இங்க இருப்பீங்க. நான் பேசுவேன், நீங்க பேசுவீங்க, கேள்வி கேட்பீங்க, பதில் சொல்லுவேன். இப்படியே நேருக்கு நேர் விவாதம் நடைபெறும். இது மஷாயின்களுடைய தரீகா. இஸ்ராக்கியின்களுடைய தரீகா என்ன அப்படின்னா, ஒரு ஆளு அமெரிக்கால இருப்பாரு, இன்னொரு ஆளு இந்தியாவில இருப்பாரு, ஒரு ஆளு மஷ்ரிக்ல இருப்பாரு, இன்னொரு ஆளு மகரிப்ல இருப்பாரு. இவர் அங்கிருந்து கேள்வி கேட்பாரு, இவர் இங்கிருந்து பதில் சொல்வாரு. போன்ல பதில் சொல்றதல்ல, இப்ப இருக்கிற ஊடகங்களை பயன்படுத்தி சொல்லப்படுகிற பதில். அந்த காலத்துல
அதாவது கிரேக்க ஞானிகளுடைய நிலையை சொல்லி வருகிறேன். அப்படின்னா இவர் இங்கிருந்து இவர் பேசுவாரு, அவர் அங்கிருந்து கேட்பாரு, அவர் அங்கிருந்து பதில் சொல்வாரு, இவர் திருப்பி இங்கிருந்து கேட்பாருன்னா கல்பு டு கல்பு, சதுரு டு சதுரு, இங்க வர்றது அங்கே, அங்கே தோன்றுவது இங்கே. இப்படி கல்வி வெளிச்சமானவர்களுக்கு பேச்சு அவசியம் இல்லை, நாவை திறக்க வேண்டியதில்லை. நாவை திறந்து பேசினால்தான் அது ஞானம் என்றால் எனக்கும், அதாவது அவர்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது? எனவே சதுருத்தீன் கூனவி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டார். எந்த பதில் சொன்னார் என்றால் அவங்க சொன்னாங்க, ஃபகீர் என்றால் யார்? நிரம்ப ஞானத்தை வைத்துக்கொண்டு, நிரம்பி வழிகிற ஞானத்தை வைத்துக்கொண்டு, அப்படி பதில் ஞானம் பொங்கி வழிகிற அளவிற்கு இருக்கும் பொழுது எதையுமே பதில் சொல்லாம பேசாம இருக்கிறார்ல, பொறுமையா, அப்படி பொறுமையா இருக்கு. நமக்கு சபர் வராதுங்க. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா அதை சொல்லணுங்கிற ஆசை தான் வருது. தெரியல நீங்க சொல்லிடுவானோ, இந்த இவரை போய் பெரிய அஹிம்சா நினைச்சோம்னா இந்த ஆளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிடுவானோ என்று நினைச்சு கொஞ்சம் அடிச்சு விடவும் செய்வோம். நான் என்ன சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாட்டாலும் சொல்லக்கூடிய ஆசாமி. இப்ப தெரிந்து விட்டால் தெரிந்ததை சொல்லாமல் இருப்பேனா? இருக்க மாட்டேன். அப்போ தெரிந்ததை வைத்துக்கொண்டு, தெரிந்ததை கல்விலே நிறைத்து வைத்துக்கொண்டு பதில் சொல்லாமல் இருப்பது ஞானம். அந்த அடக்கிறது, நப்ச அடக்கிறது. இப்படி பதில் சொல்லாமல் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு பதில் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, இன்னொரு நிலை என்ன அப்படின்னா, நான் இப்ப இன்னொரு விஷயத்தை நம்ம அங்க வழங்கணும். ஒண்ணு ஃபக்கீர் என்றால் யாருங்கிறதையும் மௌலானா ஜலாலுத்தீன் பதில் சொல்லிட்டாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா அதபு. உஸ்தாது இருக்கும் பொழுது நான் எப்படிப்பா பதில் சொல்றது? உஸ்தாது, என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை இருக்கும் பொழுது நான் எப்படி பதில் சொல்றது? அது அதபுக்கு ஹிலாஃப் அல்லவா என்று அவர் பதில் சொல்கிறார். இப்படி இரண்டு விதமான பதில். ஆக ஞானிகளுடைய சம்பாசனையில பேச்சு இருக்காது. எனவேதான் ஜலாலுத்தீன் சொல்லுவாங்க, நாவை, அதாவது கண்ணை அடைத்து விடு, வாயையும் அடைத்து விடு, காதையும் அடைத்து விடு. அதாவது கண்ணை மூட. இந்த குரங்கு படம் போட்டிருப்பாங்கல்ல, இப்படி ஒரு குரங்கு படம் போட்டிருப்பான், இப்படி ஒரு குரங்கு படம் போட்டிருப்பான், வேற இப்படி ஒரு குரங்கு படம். இந்த மூணையும் அடைச்சா ஞானம் வந்துடும். ஜலாலுத்தீன் சொல்றாங்க, நீங்க 40 நாளைக்கு உன் கண்ணையும் அடைத்து, உன் நாவையும் அடைத்து, காதையும் அடைத்து இரு, ஒரு இடத்தில் தங்கு. உனக்கு ஞானம் வரவில்லை என்றால் என் மீது காரி துப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நிலை வர வேண்டும் என்றால் அது தர்பியத்து. அந்த தர்பியத்து தஸ்கியத்து. இங்கே நான் சொல்ல நிறைவு செய்ய வருவது என்னவென்றால், நம்ம என்னங்க கடைசியில பேசிட்டு இருந்தோம்? இப்படி கேள்வி கேட்க வந்தீங்க, இதுதான் கஷ்டமான விஷயம். காஃபி அவரு கொடுத்தாரு, அந்த கப்புல ஊத்துனாரு, நிரம்பி வழியுது, என்ன சிந்துருங்க அப்படின்னு என்ன செய்தார்? அவரு சொன்னாரு. அப்படியே சரின்னு போயிட்டாரு. இவரும் சரின்னு போயிட்டு, கப்பு காலியா இருக்கணும். காலியா இருந்தா தான் கப்புல நான் என்ன செய்ய முடியும்? ஊத்த முடியும். கப்பு நிரம்பி இருந்தா நான் எதை சொன்னாலும் எதை ஊத்தினாலும் அது நிரம்பி கீழே தான் போகும். நீ பண்டிட்டா வந்திருக்கிற, ஆலிமா வந்திருக்கிற, பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கிற இல்லையா, சனது இருக்குது, நிறைய கிதாபுகளை படித்து வந்திருக்கிறாய், கப்பு நிறைய காப்பி இருக்குது ஏற்கனவே, நிரம்பி வழியுது. இப்ப நான் எதை ஊத்தினாலும் அது அங்க என்ன செய்யாது? உள்ள போகாது. முதல்ல கப்பை காலி பண்ணிட்டு வா. நீ படிச்ச அந்த இல்மையெல்லாம் தூக்கி கடாசிட்டு வா. திறந்த காலி கப்போடு வா. அப்பொழுது நான் ஊற்றுவதை அது உள்வாங்கும் என்பதைத்தான் அந்த ஷேகு அவருக்கு சொன்னார் என்று மேன்மக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். நான் இடத்துல நிறுத்துறேன், ஆனா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பார்க்கக்கூடியவங்க சொல்றாங்க, கப்பை காலி செய்து விட்டு வந்தாலும் பத்தாது, ஏன்னா கப்பையே போட்டு உடைச்சிருக்கிறாங்க. ஏன்னா கப்பு இருந்தால் மீண்டும் நிரம்பும், கப்பு இருந்தால் மீண்டும் நிரம்பும், ஏதாவது ஊற்றப்படும், ஏதாவது நிரம்பும். எனவே கப்பே இல்லாத ஒரு நிலைக்கு வந்தால்தான், காலியான மனநிலையில் வந்தால்தான் ஷேகு போடுகிற எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கிற, உள்வாங்கக்கூடிய அந்த நிலை உனக்கு வந்தால்தான் நீ ஞானத்தை பெற முடியும், அவர் ஞானத்தை போட முடியும். இப்படிப்பட்ட நிலை வர வேண்டும் என்றால் ஷேகனுடைய, அது அவ்வளவு சாதாரணமா வந்துடாதுங்க. சும்மா பயானு கட்டிட்டு போனவொன்னு நமக்கு அப்புறம் வந்துருமானா வந்துடாது. ஷேகோடு சில பேருக்கு ஒரு வருஷத்துல வந்துடும், சில பேருக்கு ஒரு பார்வையிலேயே வந்துடுது. அது அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது.
சில பேருக்கு 40 நாள் வரும், சில பேருக்கு 1 வருஷம், சில பேருக்கு 2 வருஷம், பல வருஷம் இருந்தா கூட அந்த நிலை வருமா வராதாங்கிறது அவங்களுடைய நஃப்ஸனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல தௌஃபீக, இது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவதற்காக இந்த நிகழ்ச்சி, அவ்வளவுதான். ஆக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நானும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு ஷேகனுடைய சுஹபத்தில் இருந்து தர்பியத்து பெற வேண்டும். தர்பியத்து பெறுவதன் மூலமாகத்தான் தஸ்கியத்து ஏற்படும். அப்படி தஸ்கியத்து ஏற்பட்டால் தான் இந்த நஃப்ஸு குன் மஅல் ஹல்கி பிலா நஃப்ஸின், ஹல்கோடு நீங்கள் என்ன செய்தாலும் அங்க நஃப்ஸ் என்ன செய்யாது, இருந்தாதானே வருவதற்கு. அப்படி ஒரு நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கொஞ்சம் கூடிடுச்சுன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அற்புதமான முறையில் தஸ்கியத்து நஃப்ஸை பற்றி உரையாற்றிய ஆசான் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலால் நீண்ட ஆயுளை தந்தருவானாக. அவருடைய சொல்லியும் செயலும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நன்றியோடு எல்லாம் சொல்லி உலமாக்களை சிரமப்படுத்தக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு